சாப்பிட்றத ஜீரணம் பண்ணி ரத்தமா மாத்திர இன்டெலிஜென்ஸ் மெக்கானிசம் நீங்க. உண்மையில பார்த்தா பணம் பற்றி நீங்க வச்சிருக்கிற தவறான பேட்டர்ன்ஸ் உங்களை நீங்களே காலவாரி விட்டுட்டே இருப்பீங்க. பல பேர் என்கிட்ட சொல்றது உண்டு, சாமி எல்லாம் முடிஞ்சு என் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் கொலாப்ஸ் ஆயிருது சாமி. இந்த மாதிரி நான் பல தரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சாமி. யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்களேன்? நான் என்ன ஆரம்பிச்சாலும் முடியிற டைம்ல கொலாப்ஸ் ஆயிருது சாமி, முடியிற டைம்ல பிரேக் ஆயிருது சாமி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன். பேட்டர்ன்னா என்னன்னு சொல்ற, ஆழமா கேட்டுக்கோங்க. இது ஆழ்ந்து கேளுங்க. இது ஒரு முக்கியமான டெஃபினேஷன். அதாவது ஒரு பிரச்சனையை பற்றி மனசுல குடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஏதோ ஒரு பொறி தட்டும், கிளிக் ஆகி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த தீர்வை கண்டுபிடிச்சிட்டு ஒரு 2 நாள் ஜாலியா இருப்பீங்க. ஒரு 4 நாள் கழிச்சு அந்த தீர்வை மறந்துட்டு திரும்ப அதே பிரச்சனையில உட்கார்ந்து கொடன்னு குடைஞ்சிட்டே இருப்பீங்க. ஒரு 4 நாள் கழிச்சு அதே தீர்வு உங்களுக்கு கிளிக் ஆகும். உடனே ரிலாக்ஸ்டா ஒரு 4 நாள் இருப்பீங்க. 4 நாள் கழிச்சு திரும்ப அதே தீர்வை மறந்துட்டு அதே பிரச்சனை எடுத்துட்டு குடைஞ்சிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அதே தீர்வு நினைவுக்கு வந்து அதே பிரச்சனையிலிருந்து ரிலாக்ஸ் ஆவீங்க. இதை எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? கை தூக்குங்க. இதுதான் பேட்டர்ன். இதுதான் பேட்டர்ன், நம்ம தாட் பேட்டர்ன். கொடுமை பாருங்க, ஒரு பிரச்சனை கடைஞ்சி தீர்வை கிளிக் பண்ணிட்டு அந்த தீர்வை மறந்துட்டு அதே பிரச்சனையை எடுத்துட்டு வந்து திரும்ப கடைஞ்சிட்டு வந்து ஒரு 4 நாள் கழிச்சு டயர்ட் ஆனோடனே அதே தீர்வை நினைவுக்கு எடுத்துட்டு வந்து ரிலாக்ஸ்டா இருந்துட்டு, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்துட்டோம் தப்பு அப்படின்னு தீர்வை மறந்துட்டு திரும்ப அதே பிரச்சனையை எடுத்துட்டு வந்து நாமளே கடைஞ்சிட்டு இருந்து ரொம்ப கடைஞ்சிட்டோம் போல வேண்டான்னு ப்ராப்ளத்தை போட்டு தீர்வை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்து, இது நமக்கு நாமே பண்ணிக்கிற டிராமாங்கய்யா. நம்மளோடையே நாம பண்ற டிராமா. பணத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இந்த பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குங்கய்யா. இது நமக்கு நாமளே பண்ற டிராமா. பணம் கஷ்டம் அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா ஈஸியா வந்தா கூட அது வர்றதுக்குள்ள நம்ம கஷ்டம்ன்ற நம்பிக்கையை நாமளே நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால வர்றதுக்குள்ளேயே நம்முடைய டயர்ட்னஸ், நம்முடைய பழைய ஃப்ரஸ்ட்ரேஷனு எல்லாத்தையும் அந்த சூழ்நிலை மேல போட்டு நல்லா நடந்துகிட்டு இருந்த ப்ராஜெக்டை 1-2 டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நாமளே நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்த உடனே பாத்தியா நான் சொன்னேன் இல்லை எவ்வளோ கஷ்டம்னு, இப்போ புரியுதுலன்னு நம்மளை நாமளே அதை நம்ப வச்சுக்கிட்டு அப்புறமா அந்த சிக்கலை நாமளே சரி பண்ணி அதை அடைஞ்ச உடனே அப்பா நான் சொன்னேன்ல கஷ்டப்படாம வராதுன்னு. எத்தனை பேர் இந்த பேட்டர்னோட நீங்க விளையாடிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுது? உண்மையிலேங்கய்யா நம்மளுக்கு நாமளே நடத்துகிற டிராமா தான் வாழ்க்கையில பெரிய டிராமா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பணம் சார்ந்து இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ், அது சார்ந்து இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ், அது சார்ந்து இருக்கிற வலிகள், அது சார்ந்து இருக்கிற வேதனைகள், இது வெளியில எடுக்கப்பட்டாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. இது லாஜிக்கலா எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய சிந்தனை ஓட்டம் நம்மளை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வைக்குதுங்கய்யா. என்ன மாதிரி சிந்தனை ஓட்டம் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களை வாழ்க்கையை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள
உங்கள் சிந்தனை ஓட்டம் கம்ப்ளீஷனுக்கு வந்ததுன்னா உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸே மாறி உங்க வாழ்க்கையிலையும் சரியான சூழலையும் வெற்றியையும் தானா அட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனை ஓட்டத்தை மாற்றுங்கள், செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பீர்கள்னு சொல்றேன். கூரையை பிச்சுட்டு குட்டுமா சாமி நீங்க கேட்கலாம். கூரையை பிக்காம ஜன்னல் வழியாவே குட்டுவார், கவலைப்படாதீங்க. கூரையை பிச்சா அது ரிப்பேர் பண்றது வீண் செலவு தானே. கதவு வழியாவே வரும், ஜன்னல் வழியாவே வரும். உண்மைங்கய்யா.